ஹாய், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பைத்தம்பருப்பு உருண்டை. முழு பைத்தம்பருப்பு பச்சையாக இருக்கிற அந்த பைத்தம்பருப்பு உருண்டை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து இப்போ ஒரு 1/4 கிலோ பைத்தம்பருப்பு, அரை கிலோ பைத்தம்பருப்பு எடுத்துன்னுக்குறோம். எடுத்துகிட்டு ஒரு 1/4 கிலோ இல்லை 300 கிராம் இந்த வெல்லம், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ மைதா மாவு அதையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கின்னு ஏலக்காய், இவ்வளவே தான் போதும் இதுக்கு. இப்போது அந்த பைத்தம்பருப்பு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு அதை வந்து இப்போ வேக வைக்கணும். குக்கரில் வேக வைக்கணும். வேக வச்சு அது ஃபுல் சொல்லணுங்கப்பா. வேக வச்சு அந்த இதை எடுத்து தண்ணி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு ரொம்ப இது மசியாக அரைச்சிக்கூடாது. கொஞ்சம் நரமாக அரைச்சிக்கின்னு கட்டியாக இருக்கும்போது எடுத்து வச்சுன்னு வெல்லத்தை நல்லா தூள் பண்ணிக்கணும். தூள் பண்ணிவிட்டு ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுக்கணும். இது மூணுத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டையாக ஊற்றி வச்சுக்கணும். மைதா மாவை உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். எண்ணெயை நல்லா கடாயில் காய்ச்சி இதை அதில் துவைச்சி அதில் நல்லா முக்கி எடுத்து உப்பு அதில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்து சாப்பிட்டா அது சூப்பர் டேஸ்ட். அதுதான் பைத்தம்பருப்பு உருண்டை. வாங்க செய்யலாம். ஊற வைக்க பைத்தம்பருப்பை குக்கரில் போடுறோம். குக்கரில் போட்டு ஒரு விசில் வைக்கிறோம். ஒரு விசில் போதுமா? ஒரு விசில் போட்டு தண்ணி பார்க்கணும். உப்பு ஏதாவது போட்டு வேக வைக்கணுமா? இல்லையா? ஸ்வீட்டு தான். ஸ்வீட்டு தான். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை எடுத்து நறுக்கலாம். வெல்லத்தை எப்படி பொடியாக நறுக்கலாம். மைதா மாவை கொட்டி கரைச்சி வச்சு அரைக்கில வச்சேன். பக்கத்தில் போட்டுருவோம். 1/4 கிலோ சதமா. மைதா மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் இதுவாக கரைச்சி வச்சுக்கணும். பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். சொய்யும் சுடுறாங்க. கட்டி முட்டி இல்லாமல் இதை கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு காட்டுங்க மாமி. அது வெந்துருச்சு. பைத்தம்பருப்பு இப்போ நல்லா வெந்துடுச்சு. வெந்துட்ட உடனே இதை ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து நல்லா வெந்துடுச்சு. 2 விசிலில் இதை வந்து சூட்டோட அரைக்காமல் வெல்லத்தை போட்டு சூட்டோடு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து உருண்டை பிடிக்கணும். வெல்லத்தையும் இதில் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு எல்லாத்தையும் கலந்து உருண்டை பிடிக்கணும். என்னது இது? இது ஏலக்காய் தூள். கொஞ்சமாகவே போடுங்க. தூளே போட்டுட்டேன். போட்டு இது நல்லா வெந்தது எடுத்து ஒரு அகலமான போட்டு அந்த பாத்திரத்தில் போட்டு வெல்லத்தையும் கூட போட்டு நல்லா இப்படி கலரணும். கலந்து ரெண்டும் ஒன்றா இடணும்.
கடாயை எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு எண்ணெய் எடுத்து ஊற்றணும். ஊற்றி இதை கலந்து வச்சுருக்குறோம். வெல்லம் போட்டு இந்த பருப்பை கலந்து வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா உருண்டை உருட்டிக்கணும். உருண்டை உருட்டி மைதா மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதில் போட்டு இப்படி ஒரு முக்கு முக்கிட்டு அதில் வெந்து நல்லா வரும். அதில் வெந்து போச்சு. அதனால இப்படி எடுத்துடணும். அந்த பதத்தில் திருப்பி போட்டு இப்படி எடுக்கணும். இதை நல்லா அந்த மாதிரி சவுக்க சுட்டு எடுத்துட்டேன். இப்போ எடுத்துட்டு இது இந்த பதத்தில் எடுத்துடணும். ரொம்ப இதுவாகாத எடுத்துடணும். கடிச்சே காட்டணும் எடுத்து. இப்போ இதை எடுத்து நம்ம சாப்பிடலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உடம்புக்கு தேவையான சத்துள்ள ஆகாரம் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரீசி லெமனேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.